கதிர்க்கும் ராஜுக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு பழனி எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் எல்லாரும் ராஜுக்கும் கதிர்க்கும் மாற்றி மாற்றி விஷ் பண்ணுறாங்க. கதிர்க்கும் ராஜுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சுகன்யா இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல எல்லாரும் செம ஹாப்பி. சின்ன மீசை கூட அண்ணங்கிட்ட வாழ்த்துக்கள்னா நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்கன்னு சொல்கிறாரு. ராஜியை பார்க்க உடனே எல்லாரும் பாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்த எல்லாரும் கதிர்க்கும் ராஜுக்கும் மாற்றி மாற்றி விஷ் பண்ணுறாங்க. ராஜியோட அம்மா ராஜி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவான்னு கேட்க, வளைகாப்புக்கு அப்புறம் ராஜி வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாரு பாண்டியன். இதை கேட்ட ராஜுக்கும் கதிர்க்கும் செம ஷாக். அப்புறம் தான் ராஜி சொல்கிறாங்க, நான் இன்னும் செக் பண்ணவே இல்லைன்னு. 2 நாளுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலான்னு கோமதி சொல்கிறாங்க. எல்லாரும் செம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ராஜியும் கதிர் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகாமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே, சப்போஸ் கன்ஃபார்ம் ஆகும்போது நெகட்டிவ்னு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. முத்துவேல் கதிரும் ராஜியும் பார்க்க வர சொல்கிறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேருக்கும் விஷ் பண்ணுறாரு. சின்ன மீசை கூட அவங்களுக்கு விஷ் பண்ணுறாரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு ராஜி சொல்லும்போது, அதான் ஹாஸ்பிட்டலில் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய பற்றி எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு முத்துவேல் சொல்ல, உன்னோட தங்கச்சி விட மாட்டான்னு பாட்டி சொல்ல, நம்ம வீட்டு வாரிசை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு சின்ன மீசை. இந்த சின்ன மீசை சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்கே. குமார் அங்கே வந்ததும் நீ மாமா ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. குமார் ராஜுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமாரும் ராஜுக்கு விஷ் பண்ணுறாப்புல.